Daw University near Kanyakumari, the best emerging university in South India. திமுக தனித்து போட்டியிடுவது பற்றி பரிசீலிப்போம் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மனம் திறந்து பேசியிருக்கிறார். இதன் பின்னணி என்ன, தனித்து போட்டியிடுவது சாதகமா என்பது பற்றியெல்லாம் அரசியல் விமர்சகரின் கருத்துடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்கும் அளவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு 11 இடங்கள் தேவைப்பட்ட போது முதல் ஆளாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்தது காங்கிரஸ். இதேபோல திமுகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், IUML கட்சிகளும் அடுத்தடுத்து தாவேகா அரசு அமைய ஆதரவு தெரிவித்தது. மே 13 நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா அரசுக்கு 144 வாக்குகள் கிடைத்தன. இதைத் தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவளித்த கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் தரப்பட்டது. அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலா 1 அமைச்சர் பதவியானது வழங்கப்பட்டது. இப்படியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கை வழங்கி தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் ஆதரவளித்த கட்சிகளுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். ஆரம்பத்தில் VCK, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாகவும் தாவேகாவுக்கு வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பே திமுக கூட்டணியில் இல்லை அப்படின்னு CPI வெளிப்படையாகவே அறிவித்தது. இதன் தொடர்ச்சியாக சுமார் 60 ஆண்டுகளாக திமுகவுடன் பயணித்து வந்த IUML கட்சியும் கூட்டணியை முறித்து கொண்டு வெளியேறிவிட்டது. திமுக கூட்டணியில் நீடிப்பதா வேண்டாமா அப்படின்னு வரும் 27ஆம் தேதி முடிவெடுப்போம்னு மதிமுகவும் அறிவிச்சிருக்கின்றது. தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து அடுத்தடுத்து வெளியேறக்கூடிய கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் தான் திருவாரூரில் நடந்த திருமண விழா ஒன்றில் பேசிய திமுக MP ஆராசா கூட்டணியிலிருந்து வெளியேறிய கட்சிகளை ரொம்பவே காட்டமாக விமர்சித்தார். தவிர அந்த மேடையிலேயே திமுக தலைவர் ஸ்டாலினிடம் இனி கூட்டணியே வேண்டாம், தனித்து போட்டியிடலாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அந்த காட்சியை பார்க்கலாம். நாங்கள் கூட்டணி சுற்றுவோமா இல்லையா என்பதை அப்படியே ஜனத்திறன் சமுதாயத்தை அப்படியே போனா அப்படியே 1 லட்சம் பேர் கூடுறாங்களாம். மொத்த கட்சியுமே கலைஞர் பட்டம் கொள்ளாது, மொத்த கட்சி அவ்வளவுதான் இருக்கு. அவர் சொல்றாங்க, நாங்கள் முடிவு செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறீர்கள்? தயவு பண்ணி அறிவிங்க, கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை, திமுக. இதன் தொடர்ச்சியாக திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிய போது கூட்டணியே வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கையை பரிசீலிப்போம் என்று 3 முறை அழுத்தி சொன்னார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் அப்பாவை காணவில்லை அப்படின்னு முதலமைச்சர் விஜய் விமர்சித்திருந்தார். அதற்கும் அவர் பதில் கொடுத்தார். அதற்கு முன்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி பற்றி சொன்னதை பார்க்கலாம். எப்பொழுதுமே கலைஞர் அவர்கள் கூட்டணி அமைச்சா அந்த கூட்டணியை பாதுகாப்பாக வைத்திருப்பார். அவங்களாக போனாதான் வர தவிர கலைஞர் இதுவரை விட்டது கிடையாது. அதே மாதிரி தான் நானும் அவர் வழி நின்று நான் எந்த கூட்டணியாக இருந்தாலும் விடமாட்டேன். ஆனால் அவர்களாக போனால் அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டணியே தேவையில்லை என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதையும் நாங்கள் விரைவில் பரிசீலிப்போம். இதேபோல கடந்த சில நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் அப்பாவை காணவில்லை என்று முதலமைச்சர் விஜய் பேசியதற்கும் ஸ்டாலின் பதில் கொடுத்தார். அன்று CM விஜய் பேசியதையும் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் தந்த அந்த பதிலடியையும் பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல, அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்கள் அப்பாவை காணோம், இதை சொல்லியிருக்கிறார். அப்பா அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் பதிந்து வைக்கிறான். அது போல நீங்கள் தேடுறது நான் இருக்க மாட்டேன், மக்கள் தேடுற இடத்துல நிச்சயமாக நான் முதல் ஆளாக நிற்பேன். அது மாதிரி மகளிர் உரிமை திட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர்.
தனித்து போட்டியிட பரிசீலிப்போம் அப்படிங்கிற திமுக தலைவர் ஸ்டாலினின் பேச்சு உணர்த்துவது என்ன? ஒருவேளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய இடங்கள் எல்லாம் திமுகவே நேரடியாக போட்டி விட்டிருந்தா வெற்றி பெற்றிருக்கும், ஆட்சியை தக்க வைத்திருப்போம் அப்படிங்கிற கருத்தின் வெளிப்பாடா? சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை இடங்களில் போட்டியிட்டது, எத்தனை இடங்களில் அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் அதுக்கு முன்னால் நம்ம பார்த்துடலாம். தனித்து போட்டியிட பரிசீலிப்போம் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருப்பது எதன் வெளிப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக நேரடியாக 164 இடங்களில் போட்டியிட்டு 54 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 28 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் வெற்றி பெற்றது. தேமுதிக 10 இடங்களில் போட்டி ஒரே ஒரு இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி பெற்றார். விசிக 8 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்றது. சிபிஎம் சிபிஐ தலா 5 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதே போல மதிமுக 4 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்றது. அவங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டாங்க. ஐயுஎம்எல் கட்சி 2 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களிலும் வெற்றி பெற்றது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் மனிதநேய மக்கள் கட்சியும் தலா 2 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்துல வெற்றி பெற்றது. மனிதநேய ஜனநாயக கட்சி ஒரு இடத்துல போட்டியிட்டு ஒரு இடத்துல வெற்றி பெற்றது. இப்படியாக திமுக கூட்டணி கட்சியில கட்சிகள் எத்தனை இடங்களில் போட்டிட்டாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு இடம் மட்டும் ஒதுக்கப்பட்டு அந்த ஒன்றில் கூட ஜெயிக்காத கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்குளத்தோர் புலிப்படை ஒரு இடத்துல போட்டிட்டு அந்த ஒரு இடத்துல தோல்வியை தழுவினாங்க. இதே போல எஸ்டிபிஐ, தமிழர் தேசம் இந்த 2 கட்சிகளும் கூட ஒரு இடத்தில் மட்டுமே போட்டிட்டு அந்த ஒரு இடத்துல தோல்வியை தான் தழுவினாங்க. அப்படி இருக்கின்ற போது திமுக நேரடியாக 164 இடங்கள்ல போட்டிட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மிடையே அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நேரடியாக போட்டிடுவோம் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார். இது எதனுடைய வெளிப்பாடு? கூட்டணி கட்சிகள் எல்லாமே தேர்தலுக்கு பின்பு தாவேகா பக்கம் போயிட்டாங்க, அதனால இப்படி ஒரு கருத்தின் வெளிப்பாடாக பார்க்கலாமா? இல்ல, திமுகவை பொறுத்த வரைக்கும் தோழமை கட்சிகளை மிக நீண்ட நாட்கள் தன்னுடைய அரவணைப்பில் வச்சிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா, இப்ப தலைவராக திமுகவினுடைய தலைவராக ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றது பிறகு 2018 இருந்து அந்த கூட்டணி மிக வலுவாக இருந்தது, ஒரு வெற்றிகரமான கூட்டணியாக இருந்தது. ஆனா அந்த கூட்டணிக்குள் ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாமல் தான் அவங்க ஒரு மன வருத்தத்தோடு தான் அந்த கூட்டணி இருந்தது மாதிரி தான் இப்ப தெரியுது. ஏன்னா அவங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு அவங்க வெளியேறுகிற பிறகு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. ஆனா தனிச்சு போட்டியிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு இவர்கள் தள்ளப்பட்டாங்கன்னா கூட்டணியினால் இவர்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாறி மாறி 2 கட்சிகளும் போன 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணியில் இருந்தவங்க இன்னைக்கு கடுமையான வார்த்தை போறதுனால மாறி மாறி பேசிக்கிறாங்க. அப்படிங்கும் போது கூட்டணியை இனி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பின் உச்சத்தில் எடுத்த முடிவாக தான் நம்ம பார்க்கணும். ஆனா இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வரக்கூடிய காலங்கள் சிறிய கட்சிகளுக்கான வாய்ப்புகள் இருக்காதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா மக்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணியோடு மிகப்பெரிய பலத்தோடு போட்டி போட்டும் கூட தனிச்சு போட்டியிட்டு தாவேகா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அப்படிங்கும் போது மக்கள் இந்த தேர்தலில் பல விஷயங்களை உணர்த்தி இருக்கிறாங்க. பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஓட்டு, சாதி மதத்தை பார்த்து போடக்கூடிய ஓட்டு, இந்த கூட்டணி கட்சிகளின் கூட்டணி கணக்குகள், கூட்டணி கட்சிகளுக்கான அந்த ஓட் பேங்க் எல்லாத்தையுமே உடைச்சு எறிஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இனி எந்த கட்சியும் தனித்து நிற்கலாம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்கட்சியாக திமுக இருக்கு, ஆளும் கட்சியாக தாவேகா இருக்கு. அப்படிங்கும் போது மக்கள் இந்த ஆட்சி வேணும் அப்படின்னா ஒரு ஆட்சிக்கு வாக்களிக்க போறாங்க, இந்த ஆட்சி வேணாம் அப்படின்னா அதை எதிர்த்து வாக்களிக்க போறாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் இந்த சாதி மத பார்த்து போறக்கூடிய வாக்குகள்லாம் இனி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆகையால திமுக தனிச்சு அப்படிங்கிற அந்த முடிவுங்கிறது இப்ப கூட்டணிக்குள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கசப்பான ஒரு அனுபவம், ஒரு இந்த மாதிரியான ஒரு விரக்தியில் எடுக்கக்கூடிய முடிவாக பார்த்தாலும் கூட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கலாம். எப்படின்னா இனி திமுக கூட்டணியில் இருந்தக்கூடிய விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், வெளியில போனாலும் கூட இன்னொரு கூட்டணியும் அங்க இருக்கு. அது பாமகவா இருக்கட்டும், மற்றபடி இன்னும் சில கட்சிகளும் கூட அங்க இருக்கு. அந்த கட்சியெல்லாம் கூட கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சமீப காலமா நாம் தமிழர் கூட்டணிக்கு வரப்போகுதுங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் கூட பரவலா போறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப கூட்டணியை முழுவதுமாக மூடிவிடவில்லை. கூட்டணி இப்போதைக்கு இந்த கூட்டணிகளோடு இல்லை அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறாங்க. தேர்தல் நேரம் வருகிற பொழுது அந்த கூட்டணியை மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்ப கடந்த கால தேர்தல்களில் பார்த்தோமே ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தான் அதனுடைய பலமே. அப்படி இருக்கின்ற போதே தாவேகா தனித்து போட்டிட்டு இந்த தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி திமுகவுக்கு ஒரு தனித்து போட்டிங்கிற முடிவை எடுக்க வைத்ததற்கான ஒரு காரணமா இருக்குமா?
ஏறக்குறைய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல புதிய புதிய கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, புதிய இயக்கங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது மக்கள் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கிட முடியாது. மக்கள்கிட்ட பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கிட முடியாது, சாதியை காட்டி வாக்குகளை வாங்கிட முடியாது, மதத்தை காட்டி வாக்குகளை வாங்கிட முடியாது. அப்படிங்கிற ஒரு புதிய ஃபார்முலா தமிழ்நாட்டுல 2026 தேர்தலுக்கு பிறகு உருவாயிருக்கு. அப்படிங்கும்போது அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அப்படிங்கும்போது எல்லா கட்சிகளுக்குமே, சிறு சிறு கட்சிகளுக்குமே அந்த நம்பிக்கை வர்ற பட்சத்துல பல வருடம் ஆண்ட திமுக இனி தனிச்சே எடுக்கலாம், தனிச்சே நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை அந்த ரிசல்ட் அவங்களுக்கு அந்த முடிவை கொடுத்திருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப தனித்தே போட்டி அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கும் போதே அது திமுகவுக்கு எதிர்கால தேர்தல்கள்ல சாதகமா இருக்குமா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. இப்ப ரெண்டு கட்சி தான், திமுக விஸ் தாவேக அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. நல்ல பெர்ஃபார்ம் பண்ற பட்சத்தில் தாவேக ஸ்கோர் பண்ணும். தாவேகாவினுடைய ஒரு மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா அது திமுக ஸ்கோர் பண்ணும். இப்ப அப்படிதான் இருதுருவ அரசியல் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப டைட்டான ஒரு இருதுருவ அரசியலாக போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது தாவேகாவினுடைய செயல்பாடுகளை வச்சுதான் திமுகவினுடைய கெயினா இருக்கும். அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப ஒருவேளை எதிர்காலத்துல புதிய கட்சிகள் வந்தா கூட்டணிக்கு அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்களா? இப்ப இருக்கக்கூடிய பாரம்பரிய கூட்டணி கட்சிகள் தவிர்த்து மற்ற கட்சிகள் வந்தா? இல்ல, கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு கோபத்தின் வெளிப்பாடுல இன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பரிசீலனை பண்ணுவாங்க. ஒரு இறுதியான முடிவு கிடையாது. இன்னைக்கு நாங்க தனிச்சு நிக்க போறோம்ங்கிற முடிவு எனக்கு தெரிஞ்சு அது இறுதியான முடிவாக இருக்காது. கண்டிப்பாக திமுக நோக்கி வரக்கூடிய கட்சிகளையும் சேர்ப்பாங்க. இப்பயுமே திமுகவுல மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கு, இன்னும் சில அமைப்புகள்லாம் கூட அந்த கூட்டணியில இருக்காங்க, SDBI இருக்கு. இன்னைக்கும் அந்த கூட்டணிகள்லாம் இருக்காங்க. இப்ப அந்த கூட்டணிகளே அவங்க கூட்டணி விட்டு வெளியேற்றிடுவாங்களா? இல்லை, இப்பயும் ஒரு கூட்டணியோடு தான் இருக்கிறாங்க. மொத்தமாக கூட்டணியே இல்ல, நாங்க தனிச்சு நிக்க போறோங்கிற முடிவு இல்ல. இந்த கூட்டணி இப்ப ஆல்ரெடி இருந்த கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவை தான் அவங்க எடுத்திருக்கிறதா தான் இன்னைக்கு பேசுறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, இந்த விவகாரத்துல தனித்து போட்டியிடுவதை பற்றி பரிசீலிப்போம் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கக்கூடிய கருத்து, எதிர்காலத்தில் திமுக தனித்து போட்டியிடும் போது அது தேர்தல் முடிவுகளில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு தேர்தல் முடிவுகள் பதில் சொல்லும். Joy University near Kanyakumari, the best emerging university in South India.